டாக்டர் இப்போ அந்த செக்மெண்ட்ல ப்ராப்ளம், இன்னொரு செக்மெண்ட்லயும் ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னா, சேம் எண்டோஸ்கோபி சர்ஜரி பண்ணுவீங்களா எனக்கு? அது ஈஸியா இருக்குமா? அந்த டைமில் வந்துட்டு எண்டோஸ்கோபிக் பண்ண முடியுமான்னு கேட்டால் பேஷண்ட்டை பொறுத்தது தான். ஏர்லி ஸ்டேஜில் வந்துட்டாங்கன்னா சர்ஜரியை கூட இல்லாமல் அனுப்பிடுவோம் நாங்கள். லேட் ஸ்டேஜில் வராங்க, நரம்பு அமுக்கிருச்சு அப்படின்னா சர்ஜரி சொல்லுவோம். 50% அந்த மாதிரி கட்டத்தில் எண்டோஸ்கோபிக் கீஹோல் பண்ண முடியும். 50% அந்த மாதிரி கட்டத்தில் எண்டோஸ்கோபிக் கீஹோல் பண்ண முடியாது. ஓகே. ஏன் டாக்டர்? ஏன் அப்படின்னா அதோட சிச்சுவேஷன் அப்படி. ஏன்னா இது வந்து வெர்ஜின் மசில். ஃபஸ்ட்டு தடவை நம்ம போய் ஆப்ரேட் பண்ண போகிறோம். வெர்ஜின் பிளேன். 2வது தடவை நம்ம போகும்போது அது வெர்ஜின் பிளேன் கிடையாது. அப்படி இருக்கும்போது உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. நம்மளுக்கு சேஃப்டி தான் முக்கியம். சேஃப்டியை காம்ப்ரமைஸ் பண்ணி எந்த ட்ரீட்மெண்ட்டுமே நாங்கள் பண்ண மாட்டோம். நான் போன தடவை நம்ம வீடியோலேயே சொல்லியிருக்கேன், நான் எண்டோஸ்கோபிக் சர்ஜரியோ கீஹோல் சர்ஜரியோ மினிமல் ஆக்சஸ் சர்ஜரியோ நாங்கள் முடிவு பண்ணிப்போம். 1. 2வது, நான் எண்டோஸ்கோபிக் கீஹோல்னு சொல்லும்போது பேஷண்ட்கிட்ட சொல்லி தான் தியேட்டருக்குள்ளே கூப்பிட்டு போவேன். 90லேருந்து 99% எண்டோஸ்கோப்பியில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். உங்களோட சேஃப்டி பிரச்சனை ஆகும் பட்சத்தில், உங்களோட சேஃப்டி காம்ப்ரமைஸ் ஆகும்னு எங்களுக்கு தோணுச்சுன்னா நாங்கள் அதை ஓப்பனாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஏன்னா எண்டோஸ்கோபிக் அப்படின்றதோ மினிமல் இன்வேசிவ் அப்படின்றதோ 2வது, சேஃப்டி ஃபர்ஸ்ட்.